ஐயா ஐயா பேஜாராக இருக்கியா எதுக்குன்னு கேட்குறீங்களா? அக்டோபர் 29 வந்து எங்கள் பாப்பா வந்து ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்தாங்க. அது அப்போ வந்து பிறந்த வெயிட் வந்து இங்கே பாருங்கள், கேர்ள் பேபி வந்து வெயிட் வந்து 2 கிலோ 600 கிராம்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பாப்பா வந்து ஐசியூவில் வச்சுருந்தாங்க, 3 நாள் வந்து ஐசியூவில் வச்சுருந்தாங்க. அதில் வந்து அவங்க கையில் உள்ள டேக்கில் வந்து 3 கிலோ 600 கிராம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை நான் கண்டுபிடிச்சேன், அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன். என்னோடய டேக்கு என்னோடய கையில் வந்து 2 கிலோ 600 கிராம்னு போட்டிருக்கீங்க, பாப்பாவுக்கு வந்து 3 கிலோ 600, அவங்களோட வெயிட் தான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து தடயத்தை மறைக்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்க எங்கள் பாப்பா கையிலேருந்து டேக்கை வந்து உருவிட்டாங்க. ஆனால் இந்த எவிடன்ஸ் அவங்களால உருவ முடியாது. இது வந்து சிஹெச்சில் எனக்கு கொடுத்த அந்த ஃபார்மில் வந்து 3 கிலோ 600 கிராம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், 3 கிலோ 600 கிராம் இருந்ததாக போட்டிருக்கு. பாப்பா கையில் உள்ள டேக்லேயும் 3 கிலோ 600 கிராம் இருந்ததாக தான் போட்டிருக்கு. இதில் எது கரெக்டான வெயிட்னு தெரியல. ஏன்னா நான் 13 வந்து ராம்நாடு சிஹெச்லேயே இருந்தேன். அதுலேயும் வந்து சிஸ்டர் அந்த நர்ஸுகளோட மிஸ்டேக்னால எனக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் பார்த்து நானும் ஐசியூவில் 3 நாள் இருந்தேன். அந்த மாதிரி நான் வந்து அந்த 13 நாளும் சரியான கஷ்டப்பட்டு வந்தேன். அவங்க வந்து சரியாகவே ட்ரீட்மெண்ட் பார்க்கல ராம்நாடு சிஹெச்சில். அதெல்லாம் அடுத்தடுத்து நான் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பாப்பாவோட வெயிட்டு எது உண்மையான வெயிட்டுன்னு எனக்கு தெரியலை. நாங்கள் இப்போ தான் நான் 2 மாதத்துல தான் நாங்கள் போட்டு பார்த்தப்ப அவங்க வந்து 4 கிலோவுக்கு மேலே இருக்கிறதா காமிச்சிச்சு. அப்போ வந்து ஒரு சிஹெச்சில் ஒரு வெயிட்டு கூட கரெக்டாக அவங்களால போட முடியலன்னா அப்போ நம்மளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க? அதாங்க எனக்கு ரொம்ப பேஜாராக இருக்குது. கவர்மெண்ட்டை நினச்சாலே பயமாக இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நினச்சாலும் பயமாக இருக்குது.